வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், சரணின் தற்போதைய வயதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அவரது மகன் சங்கரின் தற்போதைய வயதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. சரணினுடைய வயது என்ன, எக்ஸு. அது எக்ஸ் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம 1ன்னு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 4 வருடங்கள் கழித்து. அப்போனா 4 வருடங்கள் கழித்துனா சரணினுடைய வயது என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு ஆகுமா, சங்கருடைய வயது ஒய் ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இப்போ எப்படி இருக்குது, சரணினுடைய வயது சங்கரின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டாவது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4y ப்ளஸ் 16 கிடைக்குமா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4y ப்ளஸ் 16னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y, இங்கே இருக்க ப்ளஸ் 4 அங்கே போணுச்சுன்னா -4 ஆகுமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y ப்ளஸ் 12ன்னு கிடைக்கா. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6y தானே. ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா 6y minus 4y is equal to 12ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ 2y is equal to 12. அப்போ y is equal to 6. அப்போ சங்கரின் தற்போதைய வயது கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு, y is equal to 6. இப்போ நமக்கு என்ன தேவை, சரணின் தற்போதைய வயது. அதுக்கு என்ன பண்ணணும், x is equal to எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6y. அப்போ x is equal to 6 into y-னுடைய வேல்யூ எவ்வளவு, 6 தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ சரணினுடைய தற்போதைய வயது 36. அதே மாதிரி சங்கரின் தற்போதைய வயது 6. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 36,6. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.